வணக்கம் திரு இளங்கோவன். திரு கமல்ஹாசனுடைய அவர்களுடைய சமீபத்திய அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். ஊழலுக்கான புகார்களுக்கு ஆதாரங்கள் கேட்ட அமைச்சர்களுக்கு மக்களே ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை? இதைத்தான் நாங்களும் சொல்லி வருகிறோம். தொடர்ந்து இது ஊழல் அரசாங்கம், ஊழல் அமைச்சரவை என்று சொல்லி வருகிறோம். பல புகார்களுக்கு அமைச்சரவை ஆளாகி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம். மத்திய அரசே சிபிஐ வருவாய்த்துறையை வைத்து பல அமைச்சர்கள் வீட்டில் சோதனை செய்ததெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அவர் ஒரு மனிதராக காலையிலே நான் சொன்னது போல அவர் ஒரு நாட்டின் ஒரு மனிதர் பிரஜையாக குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அதற்கு விளக்கம் கொடுக்காமல் அவருக்கு என்ன தெரியும் என்று கேட்பதன் மூலம் இப்பொழுது அவருக்கு தனக்கு என்ன தெரியும் என்பதை காட்டி இருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. இதுல புகார் என்ன? அமைச்சர்கள் சார்பில் விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, நீங்களே சொன்னது போல நாங்கள் சொன்னதைத்தான் திரு கமல்ஹாசன் அவர்களும் சொல்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அமைச்சர்களும் அதைத்தான் கேட்கிறாங்க. ஏன் திமுக சொல்வதையே திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறார், திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரான்னு அவங்க கேட்கிறாங்க. ஊழல் நாங்கள் மட்டுமா சொன்னோம்? இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் சொல்றது. திமுக மட்டும் சொன்னது என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் தான் சோதனை செய்தவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது, விஜயகாந்த் சொல்கிறார், இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்கிறார்கள், எல்லா கட்சிகளும் சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த கருத்தை அவரும் வலியுறுத்துகிறார் என்று நாங்கள் சொன்னோமே தவிர எங்களுக்கு ஆதரவான கருத்து, நாங்கள் சொல்ற கருத்தை அவரும் உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னோமே தவிர அரசியல் ரீதியாக எங்களுக்கு அதில் ஆதாயம் பார்க்கவில்லை. ஏனென்றால் அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை தான் வைக்கின்றன. இந்த ஒரு அறிக்கையின் மூலமாக நேரடியாக மக்களே ஆதாரங்களை கொடுங்கள் என்று அவர் கேட்டிருக்கும் போது அமைச்சர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் அந்த அறிக்கையில பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது திரு கமல்ஹாசன் அவர்கள் முழுமையாக அரசியலுக்கு நேரடியாக வருவதற்கு தயாராகி விட்டார் நினைக்கிறீங்களா உங்களுடைய அனுபவத்துல? பத்திரிகைகள் எழுதுகின்றன, ஊழல் நடந்து கொண்டிருக்கு. அப்படியே பத்திரிகைகள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு பொதுவான கருத்தை ஒரு தவறை சுட்டி காட்டுகிற உரிமை இந்த நாட்டின் பிரஜைக்கு உண்டு என்கிற வகையிலே அவர் சொல்லி இருப்பதாகத்தான் கருதுகிறேன். அவர் ஒரு போராட்டத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தோன்றுகிறதை தவிர அரசியலுக்கு வருவது போன்ற எந்த தோற்றமும் எனக்கு தெரியவில்லை. வந்தாலும் அதை யாரும் தடுக்க முடியாது. ரைட், ஓகே. சோ அது அவருடைய விருப்பம் அப்படிங்கிறது உங்களோட பார்வை. ஒரு பிரஜையாக தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துறதா தான் நீங்க பாக்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி திரு இளங்கோவன், இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு.